தோழர் இனாமல்லசன் அவர்கள். இப்படியாக எல்லா நம்பிக்கை உள்ள தோழர்களோடு நம்முடைய தோழர்களில் பலரும் இறை மறுப்பாளர்களும் இருக்காங்க. அதுவும் மனித சிந்தனை தான். அதில் திருநங்கைகள் இருக்காங்க, திரு நம்பிகள் இருக்காங்க. அவர்களோடும் சேர்ந்து தான் நாம் எல்லோருக்குமான உலகமாக எப்படி தமிழ் சமூகம் சிந்திக்கிறோம், அத்தகைய சிந்தனையோடு தான் பயணிக்கிறோம். விளக்குகளை நாம் தொடர்ச்சியாக 2 அமர்வுகளை நாம் இன்று ஒன்றாகும் காலம் கடந்து நாம் போகிறதுனால, அதாவது நமது திரு டேவிட் அவர்களும் டேவிட் வேலிஸ் அவர்களும் அந்த அகிம்சை சர்வதேச சிந்தனையும் நல்லிணக்க சிந்தனையும் சேர்ந்து அவங்க ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க இருக்கிறாங்க. அதோடு கூட விவசாயிகள் நலன், அதுவும் அவங்க இந்த நீராதாரம் சார்ந்து பணியாற்றினால விவசாய நலன் சார்ந்து ஒரு அமர்வை சிந்தித்திருந்தோம். அதை திரு அரச்சலூர் செல்வம் அவர்களை அன்போடு கூட மேடைக்கு அழைக்கிறோம். திரு அரச்சலூர் செல்வம் அவர்கள் தொடர்ச்சியாக ஐயா நம்மாழ்வார் போன்ற ஆன்மீகளோடு பயணித்து இயற்கை விவசாய சூழல் சார்ந்த சிந்தனைகளை உள்வாங்கி அதில் மதிப்பு கூட்டி மக்களுக்கு வழங்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து செய்திருக்காங்க. தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்போட தலைமை பொறுப்பே இருக்காங்க. அவர்கள் அன்போடு கூட மேடைக்கு அழைக்கிறோம். அதே போன்று நம்மாழ்வாரின் வழிமுறைகளாக வந்து இருக்கக்கூடிய நமது நண்பர் செந்தில் அவர்கள் நமது சூலூர் பகுதிகளில் செஞ்சோலைன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இயற்கை விவசாய பயிற்சிகள் சூழல் போன்ற சிந்தனைகளை பரப்பி வருவார்கள். அந்த அமைப்பில் வந்திருக்கக்கூடிய தம்பி சந்தோஷ் அவர்களையும் நம்ம மேடைக்கு அழைக்கிறோம். இருவருமாக சேர்ந்து நமது 2 டேவிட்களும் நம்ம இருவருமாக சேர்ந்த அத்தனை பணிகள் இரட்டை குழல் துப்பாக்கிகள் அப்படி சொல்லணும். ஆனால் இந்த துப்பாக்கிகள் நன்மைகளுக்கு பயன்படுது. அதாவது மேடைக்கு வரலாம். I cordially invite Mr. David and David Valley to the dais to present their presentation in the context of International Peace Harmony. I will ask. Who is my translator? Translate will done by Inamal, one by Inamal, another one by in brief, not word by word. So please. You will be the translator. I will ask. Not yet. But I need the translator. Inamal, are you joining me? Inamal, you can do it. Come. Vanakkam. Assalamu alaikum. Bhagata. Fine. Namaskar. Jai Bhim. Vanakkam Sami. Jambo Sana. This is from Africa. Before I begin, first of all, I am sorry that I cannot speak to you in Tamil, but my son has never taught me good Tamil. And my mother never taught me good Tamil. So this is their punishment. உங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தமிழில் பேச முடியல. குறிப்பாக வந்து ஏன்னா அவர் வந்து என்னை வந்து மகனாக தத்தெடுத்திருக்கிறாரு டேவிட் ஆல்பர்ட் அவர்கள். பேசிக்கலி அவர் வந்து ஒரு யூதர், ஆனால் வந்து அவர் மதங்களை கடந்து சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு மனிதர். அவர் நான் தமிழ் கற்றுக் கொடுக்கின்றதுனால எனக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்றாரு. ஆனால் அவருடைய தாயாக வந்து கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள் 94 வயசு மூத்த காந்திய சிந்தனையாளர், நம்ம காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் இருந்து வளர்ந்தவங்க, மிகப்பெரிய போராளி அவர்கள். அவங்கள வந்து தாயாக இவர் வந்து தன்னை வந்து அறிவித்திருக்கார். அவங்களும் இவர் தமிழ் கற்றுக் கொடுக்கலன்றதுனால 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட்ன்றார். So for Krishnamal, Arat Peram Jodi, Arat Peram Jodi, Tane Peram Karone, Arat Peram Jodi.
அவங்க பத்மஸ்ரீ கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள் எல்லா விஷயங்களையும் அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க பணிகள் செய்யும் பொழுது அவங்க ஃபர்ஸ்ட் பிரார்த்தனையே என்னன்னா, எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 23,000 குடும்பங்களுக்கு 23,000 ஏக்கர் நிலங்களை வாங்கி கொடுத்துருக்காங்க காவிரி டெல்டா பகுதிகளில். கீழ்வெண்மணியில மிகப்பெரிய ஒரு சம்பவம் மனித உரிமை மீறல் நடந்துச்சு. அதை கண்டிச்சு போராடிய மிகப்பெரிய ஆற்றல். அவங்க எந்த பணி செய்தாலும் முதல்ல அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கிற பாடலோடு தான் ஆரம்பிப்பாங்க. அதை நம்முடைய டேவிட் அவர்கள். And because I say this, you should know that I am a Muslim, I am a Christian, I am a Buddhist, I am a Hindu, I am all of you. So I have to ask a question because you are not prisoners. My presentation is in two parts. One is a talk, it will take about 10 or 12 minutes, and one are slides about my work. But if both I and Tommy David here do our presentations complete, lunch will be late. Is that okay with you? இவருடைய பிரசன்டேஷன் வந்து ரெண்டாக இருக்கு. ஒன்று வந்து அவருடைய பேச்சு வந்து ஒரு 10-12 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகள்ன்றதை பத்தி இந்த ஸ்லைட் பிரசன்டேஷன் இருக்கு, அது ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். ஸோ அவருடைய பிரசன்டேஷனும் அது மாதிரி அவர் தம்பி டேவிடுடைய பிரசன்டேஷனும் சேர்த்தா ஒரு 1 மணி நேரம் போகும். ஸோ சாப்பாடு லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு அது ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாரு. So raise your hand if lunch being late is okay with you. சாப்பாடு லேட் ஆனா பரவாயில்லன்றவங்க கையை தூக்கலாம், இல்ல லேட் ஆனா பிரச்சனைன்றவங்க கையை தூக்காங்க. No, before lunch we have another session. All right, let's We begin. can try to wind up in 15 minutes. I will do the best I can. I'm going to tell you a story. I have learned over time that the best way to speak is to tell stories. நான் ஒரு கதை உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஏன்னா வந்து பேசுவதை விட கதை சொல்வதன் மூலமாக நம்மளுடைய கருத்து சொல்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். There is a woman, a girl, on that screen. Her name is Dorika Asumani. She is 14 years old. She lives in a small village in the eastern part of the Democratic Republic of the Congo, right in the middle of Africa. இங்க ஒரு சகோதரி குழந்தையுடைய போட்டோ இருக்கு. அது 14 வயசு. அந்த குழந்தை வந்து காங்கோன்னு சொல்லி ஒரு நாட்டுல, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. She was one of 3 children. Her elder brother died of malaria at the age of 3. Her mother died 4 years ago while giving birth to her brother, who also died. Her father left the family to join the military and was killed in the ongoing war, about 250 miles to the north of where she was. இந்த குழந்தையுடைய அண்ணன் வந்து இறந்துட்டாரு. அதே மாதிரி அவங்களுடைய தாயும் வந்து இவங்களுடைய தம்பி பிறக்கும்போது அந்த தாயை வந்து குழந்தை பிறக்கும்போது இறந்துட்டாங்க. இவங்களுடைய அப்பா வந்து மிலிட்ரியில சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. மிலிட்ரியிலையும் வந்து ஒரு போர்ல வந்து அவங்க அப்பாவும் கொல்லப்பட்டு அவரும் இறந்துட்டாங்க. On November 1st, 2021, Dorika and her newborn baby was ransomed from a hospital where she was being held hostage. இவங்களும் இவங்களுடைய தம்பியும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்து ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க. She had given birth to a baby girl named Nima, the result of a rape, and was being held captive at the hospital until she or someone else could pay the bill. இந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த பொழுது ஒரு குழந்தைய பிரசவிக்கிறாங்க. அந்த குழந்தைய பிரசவிக்கிறதுக்காக வேண்டி பணம் இல்லாம தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. The hospital has absolutely no funding except that received from their patients. Private armed guards surrounded the clinic, preventing her from leaving, and she had no food except that which she could get from other captives. அப்போ அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு இந்த விஷயங்கள் சொல்லப்படுது. இது மாதிரி இந்த பெண் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் வந்து அந்த மருத்துவமனை போயிட்டு முற்றுகிடுறாங்க. ஏன் நீங்க காசு கட்டி இந்த குழந்தைய தொந்தரவு, இந்த பெண்ணை தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இந்த பெண்ணிட்ட காசு கிடையாது, அதனால மருத்துவமனையிலயும் காசு கிடையாது.
Dorica and the baby slept on a hard cement floor. Her grandmother, named Zabibu Bubitsa, with whom she shared a hut made of mud and grass, had no resources. இந்த பெண் கடைசியில் அவங்களுடைய பாட்டி கிட்ட போறாங்க. அந்த பாட்டியுடைய வீட்டில் தங்குறாங்க. அந்த பாட்டி கிட்டயும் எந்த விதமான ஒரு வசதியும் கிடையாது. இந்த பெண்ணுகிட்ட சாப்பாட்டுக்கு கூட வழி கிடையாது. அப்போ ஒரு புல் தரையில படுக்க வச்சிருக்காங்க. There's a program I'm associated with called Bring the Babies Home, which we ransom the mothers and children from the hospital after several weeks. And she returned to her hut where there was no mattress other than some old clothes. நாங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம் எங்களுடைய நண்பர்கள் மூலமாக. அந்த ப்ரோக்ராம் குழந்தைகளை மீட்பது என்பது அந்த ப்ரோக்ராமுடைய பேரு. அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி மருத்துவமனையிலிருந்து தப்பித்து வந்தவர்கள், மருத்துவமனையில் பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாம் மீட்டு நாங்க பாதுகாப்பதற்கான வேலைகளை செய்தோம். The villagers welcomed her back, but they couldn't help her because they didn't have enough to eat themselves. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த பெண்ணை வரவேற்றாங்க தவிர ஆனா எந்த விதமான சப்போர்ட் செய்ய முடியல. ஏன்னா அந்த கிராமமே ரொம்ப பஞ்சத்தில் இருக்கக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. Now, if I were to end my story right there, I could simply pat myself on the back if I could reach for a charitable act reasonably well done, even if failing to transform Dorica's life in a new way. But you would then be missing the context, which makes this a truly Gandhian story. இப்போ நாங்க எங்களுடைய பணிகள் மூலமாக இந்த டாரிகான்னு சொல்லி இந்த சகோதரியுடைய வாழ்க்கையை மாற்றணும் அல்லது மேம்படுத்தணும்னு சொல்லி விரும்புறோம்னா நம்ம கிட்ட ஒரு வழி, காந்திய வழி இருக்கு. அந்த வழி எப்படி நாங்க அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்ன்றத நாங்க சொல்றோம். The malaria that killed Dorica's brother is the leading cause of death in much of East and Central Africa. And as it turns out, there is a flower that grows in much of the area. It is called the Pyrethrum chrysanthemum daisy. It kills malaria mosquitoes on contact. இந்த சகோதரியுடைய அண்ணன் மலேரியானால இறந்துட்டாரு. ஆனா இந்த சகோதரி வாழக்கூடிய அந்த கிராமத்துல ஒரு பூ இருக்கு. அந்த பூ என்னன்னா மலேரியா கொசுக்களை கொல்லக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பூ. There are plantations of these flowers all over Africa. Kenya is the world's leading exporter, followed by Rwanda and Uganda, and it used to be grown commercially in the Congo as well. அந்த அந்த பூவை எல்லாமே வயல்ல போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மலேரியா நோய் அதிகமா இருக்கிறதுனால வளர்த்து அதை ஒரு கமர்ஷியலா விற்பனை செய்யறாங்க. குறிப்பா கென்யா மாதிரியான நாட்டுல இருந்தா இது ஏற்றுமதி செய்யப்படுது. ரவாண்டா மாதிரியான நாடுல, காங்கோ மாதிரியான நாடுகள்ல இது வளர்க்கப்படுகிறது. Nearly all of the flowers are exported to the United States and to Europe. அதுல குறிப்பா அந்த பூக்கள் எல்லாமே ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்க நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. I can walk into any hardware store in my neighborhood and purchase it for a reasonable price. Its main use in the US is to kill mosquitoes on golf courses. But nowhere can we buy it in Africa. அந்த பூக்களை கோல்ஃப் கோர்ஸ்ல இந்த கோல்ஃப் விளையாட்டு விளையாடுறாங்க இல்லையா பணக்காரர்கள்லாம், அந்த புல் தரைகள்ல அங்கே வளரக்கூடிய அந்த கொசுக்களை கொல்வதற்காக வேண்டி அமெரிக்காவிலே அந்த பூக்களை இந்த நாடுகள்ல, இந்த கென்யா ஆப்பிரிக்க நாடுகள்ல ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்க விற்கிறாங்க, அமெரிக்காவில் விற்கிறாங்க. வித்து அதை வாங்கி என்ன பண்ணா அந்த பணக்காரர் வளரக்கூடிய இந்த கிராமத்துல அந்த கிரவுண்ட்ல பயன்படுத்துறாங்க. ஆனா அமெரிக்கால சாமானிய மனிதர்களாக அந்த பூக்கள் வாங்கப்படுவதும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. Dorica's father was a casualty of the ongoing 26-year war in eastern Congo, in which more than 7 million people have died thus far out of a population of only 85 million. காங்கோல இவங்களுடைய அப்பா 26 வயசுலயே நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டமான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. குறிப்பா கிழக்கு காங்கோல அங்க கிட்டத்தட்ட 7 மில்லியன் மக்கள், 70 லட்சம் மக்கள் அங்க இறந்திருக்காங்க. இது மாதிரி நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. It is by far the largest war in the world, bigger than the wars in Afghanistan, Iraq, Syria, Lebanon, Libya and Somalia combined.
இந்த போர் வந்து வெளியில அதிகமா பேசப்படாத போர். ஆனா இந்த போர் வந்து குறிப்பா வந்து லிபியா, ஈராக், ஆப்கானிஸ்தான் மாதிரி நாடுகள் நடந்த போர்களை விட மிகப்பெரிய போர் இது. குறிப்பா வந்து உள்நாட்டு கலவரன்ற பேரிலையும் பிளஸ் பல வளர்ந்த நாடுகள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த போர் நடத்தப்பட்டு பல மக்கள் உயிர் இழந்திருக்காங்க. ஆனா பேசப்படாத ஒரு விஷயமா இருந்தது. But it is not in your newspapers and not in my newspapers. அதுதான், அது வந்து என்னுடைய பத்திரிகைகள்லயும் நீங்க படிக்கக்கூடிய பத்திரிகைகளிலும் ஒருபோதும் செய்தியாக வரவே இல்லை. Take that in. 7 million people have died and most of us don't know about it. யோசிச்சு பாருங்க, 70 லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க. ஆனா நம்மள பல பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமே இருக்கு. Eastern Congo has been called the rape capital of the world. கிழக்கு காங்கோ வந்து உலகத்திலேயே வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியா இருக்கு. Some of the rapes and murders are carried out by children ages 10 to 13. குறிப்பாக வந்து குழந்தைகள் மேல கொலைகளும் அதே மாதிரி இந்த மாதிரி கற்பழிப்பு குற்றங்களும் 10 வயசுல இருந்து 13 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது அதிகமாக நடத்தப்பட்டிருக்கு. They are kidnapped from their families, hyped up on drugs and methamphetamine, equipped with AK-47s, automatic weapons which are as big as they are, and they are forced to rape, murder and set fire to entire villages. அந்த குழந்தைகளை இப்போ ஒரு குடும்பத்தில் குழந்தை வளர்றாங்கன்னா அந்த குழந்தைகளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. 10 வயசுல 11 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளை கிட்னாப் பண்ணிட்டு போய் அவங்களுக்கு ராணுவ பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் கையில் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு அவங்கள வன்முறையாளர்களாக மாற்றி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல குற்றங்கள்லாம் அதிகமாக செய்யப்பட்டு ஒருத்தன் அடிச்சுட்டு கொள்றதுக்கான வேலைகளும் மர்டர் செய்யப்படக்கூடிய விஷயங்களும் அதிகமாக அங்கே நடந்துட்டு இருக்கு. Rape is simply a weapon of war. Perhaps 5 million people are now internally displaced refugees, attempting to escape the violence. And it should be noted that not a single gun or a single bullet used in this war are manufactured in Congo. அந்த போர் என்பது கற்பழிப்பு என்பது குறிப்பா பெண்கள் மீது நடக்கக்கூடிய கற்பழிப்பு என்பது போர் மற்றும் வன்முறைகள்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கு. ஏன்னா வந்து அதை வைத்து ஒரு சமூகத்தையும் ஒரு நாட்டையும் வந்து நிலைகுலை செய்யக்கூடிய ஒரு தந்திர முறை வந்து இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. So what is this war about? அதுலயும் குறிப்பாக வந்து அந்த காங்கோல அந்த போர்ல பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து காங்கோவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் கிடையாது. எந்த ஆயுதங்களும் காங்கோ நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் கிடையாது, ஆயுதம் கிடையாது. So what is this war about? அப்போ இந்த போர் எதற்காக நடந்திருக்குன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். இந்த மொபைல் போன் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் போனுக்காக வேண்டிய அந்த போர்ன்றது. It's mostly about a mineral named coltan. It is found all over eastern Congo. 80% of the world's supply comes from there. It is used in every cell phone and every computer screen in India and elsewhere. There are slaves, including child slaves, mining it. And the landscape is scarred and the water is polluted. இந்த கோல்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலம், அந்த அமிலத்தை வந்து அந்த அமிலத்துடைய வளம் வந்து அதிகமாக காங்கோ நாட்டில் தான் இருக்கு. எப்படி இங்கே நிலக்கரி சுரண்டுறாங்க அது மாதிரி அதை வந்து அடியில் அது வந்து சுரண்டி எடுக்கக்கூடிய இடமா காங்கோல தான் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த அமிலத்தை தான் வந்து இந்த மொபைல் போன்ஸ் உடைய ஸ்கிரீன்ஸ்லயும் பிளஸ் டவர் கேப்சர்களும் வச்சிருக்காங்க. அதனால அந்த இடத்திற்காக எடுப்பதற்காக வேண்டி அந்த குழந்தைகளை அடிமை தொழிலாளர்களாக யூஸ் பண்ண கொத்தடிமை தொழிலாளர்களாக big companies such as Apple, Dell, HP, Samsung, Google and all the Indian companies cannot operate without coltan. இந்த இப்ப சொன்னார் இல்லையா, இந்த ஆப்பிள், டெல், ஹெச்பி, கூகுள் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே அந்த கோல்டன் என்று சொல்லக்கூடிய அந்த அமிலம் இல்லாமல் அவர்களால் செயல்படவே முடியாது. In another part of Congo, 40,000 child slaves are mining cobalt, not just for computers, but for electric car batteries. அதே மாதிரி இன்னொரு பகுதி காங்கோல வந்து 4 லட்சம் குழந்தைகள் வந்து கொத்தடிமை தொழிலாளர்களாக வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கோபால்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தை எடுக்கிறாங்க. அந்த அமிலத்தை எடுப்பதற்கும் குழந்தை தொழிலாளர்கள் அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த அமிலம் எங்க பயன்படுத்துனா இந்த எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக்ல இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த பேட்டரிஸ் ரெடி பண்றதுக்காக இந்த கோபால்ட் யூஸ் பண்றாங்க. Every electric vehicle battery
including every battery in India, drips the blood of black African child slaves. இத மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிக் வாகனங்களுடைய பேட்டரியும் அந்த பேட்டரிக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆப்பிரிக்க குழந்தைகளுடைய ரத்தங்கள் உறிஞ்சப்பட்டு தான் அந்த பேட்டரி வெஹிக்கிள் அந்த பொருட்கள் நம்ம கையில வந்திருக்கின்றதை நாம் புரிஞ்சுக்கணும். We could add the mining of gold, copper, tin and diamonds. Congo should be the richest nation on earth, but mining has brought it nothing but misery on a spectacular scale. அந்த கோபால்ட் இது மாதிரி அமிலங்களுடைய பட்டியல தான் நம்ம தங்கத்தையும் அங்க வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளி இது மாதிரி பல விஷயங்கள் அங்கே எடுக்கப்படுது. உண்மையா சொல்ல போனோம்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்கணும்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடு காங்கோ என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடு. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஏழ்மையான பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட வறுமையில் வாழக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கு அந்த நாடு கலவரங்களும் பல்வேறு தவறான விஷயங்களும் அங்க நடந்துட்டு இருக்கு. Dorika's neighbors are hungry. They are hungry because subsistence agriculture is failing as a result of climate change. டோரிகாவுடைய சுற்று அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து பசி பட்டினியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இது மாதிரி இயற்கை வளங்கள் சுரண்டதுனால தண்ணீர் வளம் இல்லாதனால மண் வளம் இல்லை. அப்ப விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு. விவசாயம் இல்லைன்றதுனால அங்க சாப்பாட்டுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு. Floods are worse in the rainy season. வெள்ளங்களும் அதே மாதிரி புயல் வறட்சி எல்லாம் காலநிலை சூழல் பரிமாற்றத்தினால drought is worse in the dry season. பஞ்சங்களும் இருக்காங்க. The long walks for water are getting longer. தண்ணீர் எடுப்பதற்காக ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருக்கு. Climate change is resulting in an increased risk of cholera. பருவகால மாற்றம் வந்து காலரா நோயின் தாக்கத்தை கொண்டு வந்து அங்க வச்சிருச்சு இப்போ. And as a result of malnutrition and parasitic stress caused by contaminated water, half of all Congolese children are stunted both physically and mentally. அங்க வந்து தண்ணீர் சுத்தம் இல்ல, மண்ணு சுத்தம் இல்ல, காத்து சுத்தம் இல்லன்றனால அந்த காங்கோல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பிறப்பிலேயே வந்து அவர்கள் வளர்ச்சி குன்றியவர்களாக உடல் ரீதியிலும் வளர்ச்சி குன்றிருக்காங்க, மன ரீதியிலும் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக காங்கோவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்று இருந்துட்டு இருக்காங்க. And note, similar figure in India, 44% of children are physically and mentally stunted. இதே நிலையில நம்ம இந்தியாவிலே 44% கிராமப்புறங்கள்ல மலைவாழ் பகுதிகளில் பொதுவெளியில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகளும் இப்படிதான் 44% குழந்தைகள் உடல் ரீதியிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன ரீதியிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. India is experiencing the largest loss of intellectual capital in the history of the world. இந்தியா சமீப காலங்களில் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள்ல பின்தங்கிக்கிட்டே போகுது. அது வந்து உலக வரலாற்றிலே வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நிலைமையா இருக்கு. I won't even talk about corruption or the failure of the medical system to provide even basic medical care, but the future for Dorika and her child are not bright. நான் வந்து இங்க ஊழல் பற்றியோ அல்லது வந்து இங்க சுகாதார முறை பற்றியோ பேச போறதில்ல, அதை பத்தி நான் சொல்ல போறதில்ல. ஆனால் டோரிகா மாதிரி அந்த குழந்தையுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு. Now, if you listen carefully to Dorika's tale of woe in the midst of birth, you have realized that the same story could have been told about the poor, marginalized, and dispossessed in India. நான் இப்ப டோரிகா பத்தி ஒரு கதையை சொல்லியிருந்தேன். இதே மாதிரி இங்க இந்திய நாட்டிலையும் ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், குறிப்பாக குடியமர்த்தப்பட்ட மக்கள், அவர்கள் இருப்பிடங்கள் மாற்றி அமைக்கப்பட்ட பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை இதே மாதிரி கதைகளால் நிரம்பி இருக்கின்றது. The details might differ, in some conditions better or worse, but I invite you to walk alongside the last man and the last woman and join in the work of charity when you can. You all know your own Dorikas. அந்த கதைகளுடைய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா பாதிப்புகள் ஒரே மாதிரியா தான் இருக்கும். அதற்குள் நான் போக விரும்பல அந்த விளக்கங்களுக்குள்ள. ஆனாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கடைசி மனிதன், அடித்தட்ட மக்களோட நீங்க வாழ்வதற்கான பயணிப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் இது போன்ற பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள் என்பது. But the subordinate imperative, the social harmony imperative is not about charity.
நம்ம சமூக நலனுக்கு முன்னணியுடைய பணிகள் என்பது நாம் சேரிட்டி, அதாவது நன்கொடை சார்ந்த பணிகள் கிடையாது. It is about building a social order where means and ends reconcile with each other. இதனுடைய கட்டமைப்பு வேலை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக அரணாக வாழ்வதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. Where our grappling with truth, satyagraha, generates a power to build new men and new women. இதனுடைய அடிப்படை என்பது சத்தியாகிரகமும் அதே போன்று உண்மையின் தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த உறவுகள் கட்டமைக்கப்படுகின்றது, இந்த பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்படுகின்றது. இதன் மூலமாக புதிய மனிதர்களையும் புதிய மனிதிகளையும் உருவாக்கக்கூடிய வேலைகளை இது செய்யும். Able to work together in meeting our material needs while liberating us in the service of each other and the earth restored. நம்முடைய உலக தேவைகளுக்காக வேண்டி நாம் வாழ்ந்தாலும் நாம் சமூக தேவைகளுக்காக வேண்டி நாம் நிச்சயமாக நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வோம். Here through Dorika's tale is the Gandhian program. இங்க இந்த டோரிகாவுடைய அந்த கதை இருக்கு இல்லையா, இதன் மூலமாக நாம் காந்திய நிர்மாண பணிகளை நாம் நமக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். Those of you familiar with Gandhi will easily recognize it. இது காந்தியோட தொடர்புடைய, காந்தியை வாசிக்கக்கூடிய, காந்தியை நாம் நேசிக்கக்கூடியவர்கள் இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அது காந்தி புரோகிராமோட எப்படி இணைஞ்சிருக்கின்ற விஷயத்தை. We walk alongside so that villages will attain the knowledge to build houses that are better than mud and straw, without fired bricks that destroy the local environment, and without materials being transported from far away. அதோடைய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிராமங்கள் தோறும் மக்களோடு நாம் பயணிப்பது, உள்ளூர் பொருளாதாரங்களை, உள்ளூரில் இருக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக பயன்படுத்துவது, குறிப்பாக குடிசைகளும் மண் வீடுகளும் கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது, கால மாற்றத்தை நாம் கண்காணிப்பதற்கான, பாதுகாப்பதற்கான முயற்சிகளை இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நாம் கொண்டு செல்வது. And if I had time to show my PowerPoint, I would show you how. இங்க நான் டைம் இருந்தா அந்த பவர் பாயிண்ட் நான் காட்ட முடியும். டைம் இருந்தா நான் பார்க்கறேன். Villages will learn to take responsibility for their own water, both in capturing it, distributing it, and making it sure that it is clean enough to drink. கிராமங்களில் இருக்கக்கூடிய குறிப்பா உள்ளாட்சி பிரதிநிதிகள் இங்க இருக்காங்க. அங்க அவங்க மட்டும் இல்ல, குறிப்பா மக்களும் கிராமங்கள்ல குடிநீர் என்பது சுத்தமான குடிநீராக ஒவ்வொரு மக்களும் குடிக்கக்கூடிய வகையில் நாம் அதனை அமைத்து கொடுக்க வேண்டும். Villages will learn how to adapt to changing climate conditions through informed subsistence agriculture at the local level and an end to importing food. சுயசார்போடு கிராமங்கள் வளர்வதற்கும் இயங்குவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை பாதுகாத்து அதன் மூலமாக உணவு உற்பத்தி அதனை அங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைத்து கொடுப்பது. Villages will learn to respect women and value their contributions. கிராமங்கள் குறிப்பாக பெண்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பது, அவர்களுடைய தியாகங்களை அங்கீகரிப்பது போன்ற விஷயங்களை கிராமங்களிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். Villages will retain the knowledge of potential health inventions like the pyrethrum flower available to them where they live. வளமாக இருக்கக்கூடிய நாம் வாழ்வதற்கான என்னென்னலாம் அங்க வளங்கள் நம்முடைய கிராமத்தில் இருக்கோ அதனை கண்டுபிடித்து அதனை வளப்படுத்தி அதன் மூலமாக மக்களை சுகாதாரமாகவும் வளமாகவும் வாழ்வதற்கு வழி செய்யும். Health systems will no longer be driven by the love of or simply the need for money. சுகாதாரம் என்பது வெறுமனே பணத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சுகாதார முறையாக இருக்க வேண்டும். Conflicts will be waged non-violently and mediation of conflicts become the norm from the village level to internationally. எந்த விதமான பிரச்சனைகள், வன்முறைகள், சிக்கல், கலவரங்கள் மாதிரியான சூழல் இருந்தாலும் அதனை போக்குவதற்கான முயற்சிகளை நாம் பேச்சுவார்த்தை மூலமாக நடத்துவது, அதனை கிராமத்தில் தொடங்கி சர்வதேச அளவு வரை பேச்சுவார்த்தைகள் மூலமாக நம்முடைய எதிர்ப்புகளையும் கலவரங்களையும் வன்முறைகளையும் வெறுப்புகளையும் போக்குவதற்கான முயற்சிகள் செய்வது. Human rights will be taught and respected from the local to the global level. மனித உரிமையை நாம் கிராமத்தில் தொடங்கி சர்வதேச வரை அதனை பேசுவதும் அதனை பயன்படுத்துவதும் அதனை பிறருக்கு எடுத்து சொல்வதும் நாமும் அதனை நடந்து கொள்வதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். Global corporations will be held responsible for their activities, and reparations and restoration of the environment will become the norm. சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கு பல்வேறு இயற்கை
பாதிப்புகளுக்கெல்லாம் பொறுப்பெடுத்து அவர்கள் அதனை பொறுப்பேற்க வேண்டும். அந்த பாதிப்புகளை எல்லாம் போக்குவதற்காக வேண்டி கிராமப்புறங்களிலிருந்து நாம் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். Caring about the environment and the global climate will be the norm. குறிப்பாக இந்த பருவகால மாற்றம் அதே மாதிரி நம்முடைய இயற்கை வள பாதுகாப்பு என்பது நம்முடைய வேலைப்பாடுகளில் முன்னணியாக இருக்க வேண்டும். A culture of sharing will be encouraged and villages will be reinvigorated to address local problems as a community. பகிர்ந்து உண்ணக்கூடிய பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு முறையை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனை நாம் கிராமத்திலிருந்து உருவாக்கி அதனை சர்வதேசம் வரை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். And finally, we will make friends. இறுதியாக நாம் ஒருவர் நண்பர்களாக்கி கொள்வோம் என்பதை இங்கே வலியுறுத்துகிறோம். This is my Gandhian program. இதுதான் என்னுடைய காந்தியன் புரோகிராம். There is a place for each and every one of you in this program. இந்த புரோகிராம்ல உங்க எல்லாருக்கும் அதுல இடம் இருக்கு. நீங்களும் அதுல இணைஞ்சிக்கலாம்ன்ற விஷயத்தை இங்க சொல்றேன். My organization, Friendly Water for the World, embodies many of these imperatives within our own constraints. நாங்க இது போன்ற சிறு பணிகளை நாங்க ஃப்ரெண்ட்லி வாட்டர் ஃபார் தி வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் மூலமாக இது மாதிரி சிறு பணிகளை நாங்க செஞ்சிட்டு வரோம். People working together are our most important resource, and that begins with social harmony. மக்கள் ஒற்றுமையாக வாழ்வது என்பது செயல்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கின்றது. அதனை நாம் பலப்படுத்த வேண்டும். அது நல்லிணக்கத்தின் மூலமாகவும் இன்ன பல வேலைகள் மூலமாக நாம் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். The real work is not in water related technologies and other technologies that we offer. We are proud of them, but in social technology. அடிப்படையான விஷயம் உண்மையான வேலை எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்லி வாட்டர் செய்யக்கூடிய அந்த தண்ணீரின் மூலமாக மட்டுமே கிடையாது. ஆனால் டெக்னாலஜி எதுன்னா சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தொழில்நுட்பம், அந்த நுட்பமான விஷயங்களை நாம கொண்டுட்டு சமூகத்தை பயணிக்கிறது தான் உண்மையான டெக்னாலஜியா இருக்குன்னு சொல்றேன். Finding ways for all of us to engage each other in reimagining ourselves, our villages, our communities, our states, our nations and our world. ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொள்வது, நாமும் பிறரோடு இணைந்து கொள்வது, அந்த இணைப்பின் மூலமாக நம்ம கிராமம், ஊரு, நாடு, உலகம் எல்லாம் நல்லா இருப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். It doesn't cost anything. இதுக்காக வேண்டி மிக பெருசா எந்த செலவும் ஆக போறது இல்ல. நாம முன் வந்தா போதும். Except our lives. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தியாகம் மட்டும் அதுக்கு இருந்தா போதும். This is our journey together toward truth. As the Dorcas of the world become our greatest teachers. இதுதான் எங்களுடைய உண்மையை நோக்கி எங்களுடைய பயணம். இந்த பயணத்தில் டோரிகா மாதிரியான வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் இந்த வாழ்க்கையில நாங்கள் செய்யக்கூடிய சிறு ஒரு தாக்கமாக நாங்கள் பார்க்கிறோம். I am sorry for having tortured my son too long. அவர் மன்னிப்பு translation பண்ண வச்சதுக்காக no issue. It's our responsibility for doing that. Okay. And because my younger brother David Tomby has a speech to give as well, I will not show my slides now. But if you want, we can perhaps have an opportunity later. Thank you. Rumba Nandri. Rumba Sandosham. I am happy to be with you, my brothers and my sisters. Thank you. Thank you so much.